இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise Jesus. Thank you Jesus. உமது இரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே. தூய்மையாக்கும் விடுதலை தாரும். அனைத்து விதமான கட்டு உடைக்கப்படுதும் ஆண்டவரே. Bind cast every unclean spirit from the mighty name of Jesus we pray. Amen. செவிகளும் கண்களும் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. சமாதானத்த ஆவி எங்களுக்குள் ஊடுருவி சொல்லட்டும். இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise Jesus. Thank you Jesus. வாரும் தூய ஆவியானவரே. இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise Jesus. Thank you Jesus. இன்னைக்கு வந்து நம்ம சீராக்கின் புத்தகம் அதில் 9வது அதிகாரம் நம்ம தியானிக்க போறோம். சரிங்களா? சரி, 9வது அதிகாரத்துல முக்கியமா 2வது வசனத்திலிருந்து, சீராக்கின் புத்தகம் 9வது அதிகாரத்துல 2வது வசனத்திலிருந்து நீங்க தியானித்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் வந்து சில முக்கியமான விஷயங்கள், இது ஆண்களுக்குன்றது மட்டும் கிடையாது, இது பெண்களுக்கும் பொருந்துகின்ற ஒரு விஷயம்தான். சீராக்கின் புத்தகம் 9வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறீங்களா? சீராக் 9வது அதிகாரம் 2லிருந்து 9. கேக்குதுங்களா? ஒரு பெண்ணுக்கு நீ அடிமையாகாதே, இல்லையெனில் அவள் உன்னை அடக்கியாள நேரிடும். நெறிகெட்டவளை அணுகிச் செல்லாதே, அவளது வலைக்குள் வீழ்ந்து விடுவாய். பாடகியுடன் உனக்கு தொடர்பு வேண்டாம், அவளது மயக்கம் வலையில் சிக்கிக் கொள்வாய். கன்னிப் பெண்களை உற்று நோக்காதே, நீ தடுமாறி அவளால் தண்டனைக்கு ஆளாவாய். விலைமகளிடம் உன் உள்ளத்தை பறிகொடாதே, உன் உரிமைச் சொத்தை நீ இழக்க நேரிடும். நகரின் தெருக்களில் அங்குமிங்கும் பராக்கு பார்க்காதே, ஆள் நடமாட்டமற்ற இடங்களில் சுற்றித் திரியாதே. அழகான பெண்களிடமிருந்து உன் கண்களை திருப்பிக்கொள், பிற மனைவியின் அழகை உற்று நோக்காதே. பெண்களின் அழகால் பலர் நெறி பிறந்துள்ளனர், இதனால் காமம் தீயென பற்றி எரியும். அடுத்தவருடைய மனைவியுடன் அமர்ந்து விருந்துண்ணாதே, அவருடன் மது அருந்தி களிக்காதே. உன் மனம் அவளிடம் மயங்கிவிடும், முடிவில் உன் வாழ்வே வீழ்ச்சியுறும். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இந்த 2வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் இதுல போடப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் அப்படின்றது, இந்த இச்சையின் பார்வை, நம்ம வந்து விபச்சாரம், அந்த மாதிரி பாவங்களுக்கு போகாம இருக்கிறதுக்கான சில கட்டளைகள், சில விதிமுறைகள் நமக்கு கொடுக்கப்படுகின்றது. விதிமுறைகள் இப்போ சீராக்கின் புத்தகம் 9வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும். சரிங்களா? பல பேர் இந்த மாதிரி ஒரு விதிமுறை நம்ம வாழ்க்கைக்கு இல்லாததுனாலதான் நம்ம வந்து பல தவறுகளுக்கு நம்ம செல்கின்றோம். இந்த மாதிரி விதிமுறை இல்லை, இந்த மாதிரி நம்ம யாரும் சொல்லி கொடுப்பது கிடையாது. இது பெரும்பாலும் வாசிக்கும் போது ஆண்களுக்கு சொல்ற மாதிரிதான் இருக்கும், ஆனா இது பெண்களுக்கு பொருந்துகின்ற ஒரு விஷயம்தான். இது ஆண்களுக்குன்றது மட்டும் கிடையாது. சரிங்களா? ஆண்கள் வந்து மட்டும் கிடையாது பார்க்கறதுல நம்ம பாவம் செய்யறது அப்படின்றது. பெண்களும் வந்து பார்க்கறதுல சில விருப்பங்கள் வருவது உண்டு. நம்ம காண்பதில் நம்ம வந்து கவனமாக இருக்கணும். பார்க்கின்ற போது பார்க்கறது பாவம் கிடையாது, ஆனா இரண்டாவது பார்வை என்னோட நண்பர், என்னோட நெருங்கிய நண்பர், நான் சொல்றது வந்து ஒரு 20, எங்களுக்கு 2 பேருக்குமே வந்து ஒரு 22 வயசு, 23, 24 இருக்கும், அவ்வளவுதான். அந்த நேரத்துல வந்து அவர் வந்து நாங்க வந்து 2 பேரும் ஒரு இன்டர்வியூக்கு போறாரு. நானும் அவரோட வந்து ஒரு துணையா போறேன். நல்லா நெருங்கின நண்பர் அவர். நான் இன்டர்வியூ போறேன், என்னோட வாடா அப்படின்றேன். நானும் அவரோட போறேன். அவர் வந்து ஒரு பெண்மணியை பார்க்குறாரு. பெண்மணியை பார்த்ததுக்கு அப்புறம்
அந்த 2வது பார்வை போறத வந்து கடவுள் எனக்கு வெளிப்படுத்துகின்றார். நான் சொல்றேன், அது அந்த பொண்ண நீ வந்து கவனமா இரு. திரும்ப பார்க்காதன்ற மாரி. அதுக்கப்புறம் வந்து 2 பேரும் லவ் அதே ஆஃபீஸ்ல அவர் ஜாயின் பண்றாரு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு இப்ப அது ஞாபகம் வருது இது பேசும்போது. போன இங்கிலீஷ் இதுல வந்து எடுக்கும்போது இது வந்து எனக்கு ஞாபகம் வரல. இப்ப தான் எனக்கு ஞாபகம் வருது ஆக்சுவலா. பார்ப்பதினால் இந்த 2வது பார்வை. இது ஆண்டவருக்கு பல பேர் இந்த தவறுகளில் இந்த 2வது பார்வையில தான் விழுந்திருக்கிறாங்க. ம். இது ஆண்டவர் விருப்பமா அப்படின்றதெல்லாம் பார்க்கிறது கிடையாது. அவங்க இச்சையின் ஆசையின் வழியாக, உள்ளத்துல அன்புக்கு ஒரு ஏக்கத்தின் வழியாக அவங்க வந்து இந்த பல உறவுகளுக்கு இந்த ஆண்டவர் விருப்பமா அப்படின்றத யோசிக்கிறது இல்ல. அப்படியே ஆண்டவர்கிட்ட வந்து ம், பல பல உறவுகள், தவறான உறவுகளுக்கு அவங்க சென்றிருக்கிறாங்க. அது வந்து நேரடி இப்ப இந்த காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, நேரடியான்றது மட்டும் கிடையாது. சோசியல் மீடியா, Facebookஆ இருக்கலாம், Instagramஆ இருக்கலாம், பல Snapchat பல விஷயங்கள் பலவிதமாக டேட்டிங் சைட்ஸ் அந்த மாரி பல விதத்தில் சில பேர் மேட்ரிமோனியல் சைட் வழியா, பல விதத்தில வந்து பல தவறான இதுக்கு போயிருக்கிறாங்க. சரிங்களா? போர் அடிக்குது. தனிமை முக்கியமா இந்த தனிமையின் உணர்வுனால, அ இன்னும் திருமணம் ஆகல. அந்த மாரி பல பல காரணங்கள்னால நம்ம வந்து பலவிதமான இந்த 2வது பார்வைக்கு செல்கின்றோம். 2வது பேச்சு தேவையற்ற பேச்சுகளுக்கு இடம் கொடுக்கின்றோம். இந்த பாவத்திற்கு பல பேர் விழுகின்றார்கள். ஏன்னா, ஒரு கட்டுப்பாடு கிடையாது. இத மீறி சென்றால், இந்த பல பிரச்சனைகள் வரும் அப்படின்றது, அது திருமணம் ஆகாதவர்கள் மட்டும் கிடையாது, திருமணம் ஆனவர்களுக்கும். முக்கியமா கொரோனா காலகட்டத்தில, இத வந்து நான் பார்த்துருக்கேன். இது வந்து சில பேர் வந்து அந்த மாரி சென்றதுனால, அவங்க வாழ்க்கையில வந்த பிரச்சனைகள்னால, அது வந்து என்கிட்ட வந்து புலம்பினவர்கள் ரொம்ப நெருங்கின ரொம்ப நெருங்கினவர்கள் இந்த மாரி. விபச்சாரத்துக்கு போய், அதனால இந்த 2வது பார்வையினால், வீட்ல வந்து அந்த கணவர்கிட்ட இருந்து அன்பு கிடைக்கல அப்படின்னு விபச்சாரத்துக்கு போய், அதனால ஒரு குழந்தை வந்து உண்டாகி, அது வந்து அபார்ஷன் செய்ற அளவுக்கு போன சூழ்நிலைகள்லாம் நான் பார்த்துருக்கேன். அது மிகப்பெரிய அந்த 2வது பார்வையினால வர பிரச்சனை. நடைமுறை வாழ்க்கையிலும் பார்த்துருக்கேன். நம்ம விவிலியத்திலும் பார்க்கின்றோம். தாவீது பெரிய அரசர், கடவுளுடைய உள்ளத்துக்கு ஏற்ப நடந்த ஒரு மனிதர். அவரு அ ஒரு ஒரு அவருடைய வாழ்க்கையில ஒரு கட்டுப்பாடு இல்லாததுனால வந்த ஒரு பிரச்சனை தான். அ ஒன்று அ ஒரு என்ன சொன்னா ரொம்ப அருமையான ஒரு சூழ்நிலை. இது வழியாக நம்ம பல விஷயங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அ 2 சாமுவேல் 11வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறீங்களா? இளவேனிற் காலத்தில் அரசர்கள் போருக்கு புறப்பட்டு செல்வது வழக்கம். அப்பொழுது தாவீது யோவாபாவை தன் பணியாளரோடும் இஸ்ரேயர் அனைவரோடும் அனுப்பினார். அவர்கள் அம்மோனியரை தோற்கடித்து ரபாவை முற்றுகையிட்டனர். தாவீதோ எருசலேமிலேயே தங்கிவிட்டார். ஒரு நாள் மாலை வேளை தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை மாடியில் உலாவிக் கொண்டிருந்தார். அப்போது ஒரு பெண் குளித்துக் கொண்டிருந்ததை தாவீது மாடியிலிருந்து கண்டார். அவள் மிகவும் அழகிய தோற்றம் கொண்டிருந்தார். தாவீது அவள் யாரென்று கேட்க ஆள் அனுப்பினார். அவள் எலியாவின் மகளும் இத்தியர் உரியாவின் மனைவியுமான பட்சேபா என்று கூறினார். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். என்னோட அந்த அவருடைய பொறுப்பு, அவருக்கு கடவுள் குடுத்த பொறுப்பை அவரு செய்யாதனால, முதல் பாவம் அது. 2வது அந்த பெண்மணிய பார்த்த உடனே, அது பார்த்து திரும்ப கண்ண எடுக்கிறதுக்கு பதிலாக, அங்கேயே அவருடைய கண் அங்கேயே இருந்ததுனால, உத்து பார்த்ததுனால, ம் கட்டளையை மீறுகின்றார். முதல் கட்டளை 10வது கட்டளை மீறுகின்றாராம். மீறும்போது வந்த ஒரு பிரச்சனை இது. அந்த உள்ளத்தில் இச்சையின் ஆசை வரும்போது வர பிரச்சனை இது. பல இன்னொருத்தருடைய மனைவிய ஒரு உத்து பார்த்ததுனால வந்த பிரச்சனை இது. அந்த விளைவு
அவர் கடவுளை விட்டு வெகு தூரம் சென்றார்ன்றது மட்டும் கிடையாது, அவர் குடும்பத்தை அது பாதிச்சு. பல பல வேதனைகள் அவர் தாவீதின் வாழ்க்கையில. நம்ம செய்கின்ற பாவங்கள் நம்மள மட்டும் பாதிக்கின்ற ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். இது யாருக்கும் தெரியாது. இச்சையின் ஆசைகளும் நம்மள மட்டும் தான் பாதிக்கும்னு நினைச்சுக்கணும். எப்படி என்னுடைய நண்பர் இந்த ஒரு பெண்மணி அவர் பார்த்தாரு, இந்த மாதிரி இரண்டாவது பார்வைக்கு நீ இடம் கொடுக்காத, இது ஆண்டவர் திருவுளமா அப்படிலாம் தெரிஞ்சுக்குவோம். அதெல்லாம் அவரு இடம் கொடுக்காதனால அவருடைய வாழ்க்கையில 2 அபார்ஷன் இந்த மாதிரி நடந்தது அவர் வாழ்க்கையில அப்படின்றதுதான். இச்சையின் பார்வைக்கு நம்ம இடம் கொடுக்கும்போது இதனுடைய மருந்து என்ன? மத்தேயு 9வது அதிகாரத்தில் 36வது வசனம். மத்தேயு 9:36 வாசிக்கிறீங்களா? திரண்டிருந்த மக்கள் அவரை கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயனில்லா ஆடுகளைப் போல் அலக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆயினரா ஆடுகளை போல் சோர்ந்து அவர் ஒரு கனிவு அவர் மேல இரக்கம் காட்டுகின்றார். அவருடைய கண்கள் இந்த மக்களை பார்த்து ஒரு இரக்கம் காட்டுகின்றார். இந்த கண்களுக்காக நம்ம ஆசைப்படணும். நம்ம பல பேர் இந்த பாவத்தை விட்டு விலகின்றதை பற்றி நம்ம சிந்திக்கிறோம். இந்த எல்லைகள்லாம் நமக்கு தேவை. இது முக்கியம். முக்கியம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ரொம்ப முக்கியம். அந்த பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலையை விட்டு நம்ம விலகி நிக்கணும். உண்மைதான். ஆனா அது மட்டும் இல்ல. இதை விட மேலான ஒரு விஷயம், இயேசுவின் கண்கள். நம்ம ஒவ்வொருத்தரும் அதுக்காக அந்த கண்களை பெறுவதற்காக நம்ம ஜெபிக்கணும். மத்தேயு 5வது அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து 30வது வசனம். இந்த இச்சையின் ஆசை நரகத்திற்கு ஒரு வழி அப்படின்றத புரிஞ்சுக்க சொல்ற ஆண்டவர். மத்தேயு 5வது அதிகாரம் 27லிருந்து 30 வாசிக்கிறீங்களா? விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்குச் சொல்கிறேன், ஒரு பெண்ணை இச்சையோடு நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்ததாயிற்று. உங்களில் வலக்கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எரியப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. உங்கள் வலக்கை உங்களை பாவத்தில் விழச் செய்ததால் அதை உங்களிடமிருந்து வெட்டி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்துக்கு செல்வதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நரகத்திற்கு செல்வதை விட இது நரகத்திற்கு போகக்கூடிய ஒரு பாவம் என்று புரிந்து கொள்ள ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவரே, இந்த இச்சை நிறைந்த கண்களை எடுத்து இந்த கனிவுள்ள உங்க கண்களை எனக்கு தாங்க. யோபு ஜெபித்ததை போல் என் கண்களோடு நான் ஒரு உடன்படிக்கை செய்தேன். யோபின் புத்தகம் 31வது அதிகாரத்துல 1வது வசனம். கண்கள் நிறைந்த கண்களில் இந்த இச்சை நிறைந்த பார்வை நமக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே இந்த கண்களில் இருக்கின்ற இந்த இச்சையை எடுத்து, இது ஆண்களுக்குன்றது மட்டும் இல்ல, பெண்களுக்கும் அதே மருந்து தான், வேற ஒரு வித்தியாசமும் கிடையாது. யோபின் புத்தகம் 31:1வது வசனம் வாசிக்கிறீங்களா? கண்களோடு நான் உடன்படிக்கை செய்து கொண்டேன், பின்பு கன்னி ஒருத்தியை எப்படி நோக்குவேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த இச்சை நிறைந்த கண்ணி, அந்த கண்ணியை பார்க்கிற அந்த உணர்வு நம்மளை விட்டு நீங்கும். உணர்வு அந்த விட்டு நீங்கும். இயேசு கிறிஸ்து சமாரியை பெண்ணை பார்க்கும்போது அவர் ஒரு கடவுளா மட்டும் பார்க்கல, அவர் நார்மலான மனிதனா தான் அவர் இருந்தார். சமாரிய பெண் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த பெண், இச்சை நிறைந்த ஒரு பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த பெண் தான். யோவான் நற்செய்தி 4வது அதிகாரம் 35வது வசனம். உங்கள் கண்களை உயர்த்தி பாருங்கள், அறுவடை தான் நான் பார்க்கிறேன். இந்த ஆன்மாவை கடவுளை சேர்த்து கொண்டு சேரணும், அந்த ஆன்மாவை நான் பார்க்கிறேன் அப்படின்றார். யோவான் நற்செய்தி 4:35 வாசிக்கிறீங்களா? 4 மாதங்களுக்கு பின் தான் அறுவடை என்னும் கூற்று உங்களிடையே உண்டு. நிமிர்ந்து வயல்வெளியை பாருங்கள், பயிர் முற்றி
அறுவடைக்கு தயாராய் உள்ளது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். திருவெளிப்பாடு 1வது அதிகாரம் 14வது வசனம் ரொம்ப மிக முக்கியமான வசனம். இயேசுவின் கண்கள் மகிமை பெற்ற இயேசுவின் கண்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். யோவான் நற்செய்தி 4:35 வாசிக்கிறீங்களா? அதுதான் இப்ப வாசித்தோம். சாரி, திருவெளிப்பாடு 1:14. அவருடைய தலைமுடி வெண்கம்பிளி போலும் உறைபனி போலும் வெண்மையாய் இருந்தது. அவருடைய கண்கள் தீப்பிழம்பு போல் சுடர்விட்டன. ஆமென். பிரைஸ் தி லார்ட். தீப்பிழம்பை போல். ஆண்டவரே, இந்த இச்சை நிறைந்த பார்வையை எடுத்து தீப்பிழம்பை போல். நேத்துக்கு சங்ககிரியில ஊழியத்திற்காக போகும்போது ஒரு பெண்மணி காட்சிகள் பெறுவதற்காக, ஆண்டவருடைய வழிநடத்தல் பெறுவதற்காக ஜெபிக்க சொல்லும்போது அவங்க கண்ணுல சூடா இருக்கு பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. சூடா இருக்கு. அந்த தீப்பிழம்பு, இயேசு கிறிஸ்துவுடைய தீப்பிழம்பு அவங்க கண்கள் மேல கடவுள் கொடுக்கிறார். அது சுத்தப்படுத்துறது. நம்ம கண்களை அவர் சுத்தப்படுத்துவார். அவரு பார்ப்பதை போல் நம் மற்றவர்களை பார்க்கிறதுக்கான கிருபை அவர் தருவார். நம்ம கண்கள் மட்டும் கிடையாது. நம்ம கண்கள் மட்டும் கிடையாது. இந்த நிறைவாக இன்னும் ஆழத்தில் நம்ம புரிஞ்சுக்குவோம். சீராக்கின் புத்தகம் 9வது அதிகாரம் என்ன போட்டிருக்கு? அந்த பெண்மணியோட நீங்க தனியாக இருக்காதீங்க அப்படின்ட்டு. தனியாக இருக்காதீங்க அப்படின்னு. இந்த சில எல்லைகள் நம்ம முழுமையாக புரிஞ்சுக்கணும். இந்த எல்லைகளை நம்ம எல்லைகள் முக்கியம். எல்லைகள் நம்ம வேணும். அதுக்கப்புறம் இந்த ஜெபங்களும் நம்ம தேவை. கண்கள் உங்க நெருப்பால எங்க கண்களை நிரப்பும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும். இச்சை நிறைந்த பார்வையிடும் ஆண்டவரே, உள்ளம் நொறுங்கி ஆசைப்பட்டு நம்ம ஜெபிக்கணும். உங்களுக்கு அதுல இருந்து விடுதலை கிடைக்கும். புரியுதுங்களா? இது சீராக்கின் புத்தகம் 9வது அதிகாரத்துல ஒரு நாலாவது வசனம் வாசிக்கிறீங்களா? வாடகையுடன் உனக்கு தொடர்பு வேண்டாம், அவளது மயக்கும் வலையில் சிக்கிக் கொள்வாய். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். தனியா ஒரு நபர் கொஞ்சம் ஒரு ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், ஆணோட உங்களுக்கு என்ன சொன்னா சம் லேட் நைட் ஒரு 10 மணிக்கு மேல சில நிபந்தனைகள் இருக்கிறது நல்லது ஆக்சுவலா. சரிங்களா? உங்க கணவன் மனைவி இல்லாத ஒரு சூழ்நிலை, நீங்க ஒரு ஆளோட பேசுறீங்க அப்படின்னு சொன்னா சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. சில சூழ்நிலைகள் இருக்கு அப்படின்னு சொன்னா அதை அவாய்ட் பண்றது, அது இல்லாம இருக்கிறது நல்லது. எவ்வளோக்கு இப்போ நான் ஒருத்தரை வழி நடத்துறேன் அப்படின்னா எவ்வளோக்கு என்னோட டீம்ல இருந்து யாராவது ஒரு ஆளை ஆட் பண்ண முடியும். நான் தனியாக்கு பதிலா அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கணும் எந்த அளவுக்கு ஒரு டீமோட ஒரு நபரை ஒரு விஷயம் இந்த மாதிரி அவாய்ட் பண்ணலாம். தேவையற்ற பேச்சுகளுக்கு அங்கே இடம் தேவை கிடையாது. தனியாக இருக்கிறதுக்கு பதிலா எல்லாருக்கும் தெரிந்த, எல்லாருக்கும் பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல வழி நடத்துதல் கொடுப்பது, நேரத்தை செலவழிப்பது அப்படின்னு சொல்லும்போது அதுவும் ஒரு தேவைக்கு மட்டும் பேசுறது அப்படின்றது. ஆனா விபிலியத்துல சிம்சோன் அவருடைய வாழ்க்கையில் நீதியரசர்கள் புத்தகத்துல பாத்தீங்கன்னா அவர் இதை செய்தாரா? நீதியரசர்கள் 13வது அதிகாரத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா பல ஆசீர்வாதங்கள் கடவுள் கிட்ட இருந்து பெற்ற மனிதன் அவரு. நம்ம எவ்வளவு பெரிய ஆவியானவருடைய கொடைகள் நமக்கு இருக்கு அப்படின்றதெல்லாம் முக்கியம் கிடையாது. பெரிய பெரிய வரங்கள் நமக்கு இருக்கலாம், பெரிய பெரிய கிருபைகள் நமக்கு இருக்கலாம். ஆனா சாத்தான் சூழ்ச்சி வாய்ந்தவன். அந்த பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளுக்கு நம்ம இடம் கொடுக்கும் போது பல தவறுகளுக்கு நம்ம செல்வோம். படிப்படியாக அவர் ஃப்ளர்ட்டிங் வித் சின்னு சொல்லுவாங்க. அந்த பாவத்தோடு அவர் விளையாடிட்டு இருக்கிறார். அது நமக்கு அழிவுக்கு நம்மளை கொண்டு செல்லும்.
அவர் என்ன மறந்தார் அப்படின்னு சொன்னா, நம்ம சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னா, அஹ், ஆண்டவருடைய இதயம் அவருக்கு இல்லை. The heart of Christ, அவருடைய இதயம் இல்ல. இதயத்தை பாதுகாக்குங்கள். மத்தேயு 5வது அதிகாரத்துல என்ன போட்டிருக்கு? இதயம், இதயம் அப்படின்ட்டு. இதயத்தில் விபச்சாரத்தை அவர் செய்திருக்கிறார் அப்படின்னு போட்டிருக்கு. மத்தேயு 5வது அதிகாரம் 27வது வசனத்துல. இதயத்துல நம்ம இயேசு கிறிஸ்துவோடைய இதயம் நமக்கு இல்ல. அவருடைய பார்வையில் நம்ம பார்க்கலன்றது மட்டும் இல்ல, அவருடைய இதயம் நமக்கு இல்ல. இச்சை நிறைந்த இதயம் நமக்கு இருக்கு. அதான் பிரச்சனை. இதயம் நமக்கு இல்ல. மத்தேயு 15வது அதிகாரத்துல 19வது வசனம். அந்த இச்சை அப்படின்றது இதயத்துல இருக்கிற பிரச்சனையை சுட்டி காட்டுற விஷயம். மத்தேயு 15:19 வாசிக்கிறீங்களா? ஏனெனில் ஏனெனில் கொலை, விபச்சாரம், பரந்தமை, களவு, பொய் சான்று, பழிப்புரை ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் உள்ளத்திலிருந்து வெளிவருகின்றன. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பார்வை அவர் பார்க்கின்ற விதத்தில் மட்டும் கிடையாது, அவருக்கு ஏற்றபடியான இதயம் நமக்கு இருக்கா அப்படின்னு சீர்தூக்கி பார்க்கணும். சீர்தூக்கி பார்க்க அவர் ஆண்டவர் சொல்றாரு. இல்லைன்னா நம்ம நீதிமொழிகள் 7வது அதிகாரத்தில் போட்டிருக்கிறது போல் நம்ம வாழ்வோம். கவனமாக இருக்கும். சரிங்களா? அந்த விபச்சார பெண் மட்டும் இல்ல, ஆண்களாக இருக்கலாம், நம்ம அந்த மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிடும். ஆண்டவர் எச்சரிக்கையாக இருக்க அவர் சொல்றார். விபச்சாரத்துக்கு நம்ம எளிதாக இதயத்தில் நம்ம எவ்வளவுதான் வாயில நம்ம பல பேர் ஜெபிப்பாங்க, ஆனா இதயத்துல அதை விடுறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க. சில பேர்லாம் அந்த மாதிரி ஜெபிப்பாங்க, ஆனா இதயத்துல அந்த ஆசை விட்டு போகல. இதயத்துல அந்த ஆசை இன்னும் இருக்கு. அந்த முட்டாளான இளைஞனாக இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் நீதிமொழிகள் 7வது வசனத்துல, 7வது அதிகாரத்துல. அறிவில்லாத ஒரு மனிதனை போல், இளைஞனை போல் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி. நீதிமொழிகள் 7வது அதிகாரத்துல 7வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறீங்களா? பேதைகளிடையே ஓர் இளைஞனை கண்டேன், மதிக்கேடான அவனை இளைஞரிடையே பார்த்தேன். அவன் தெரு வழியாக நடந்து போய் அதன் கோடியில் அவன் வீட்டை நோக்கி சென்றான். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அதோட விளைவு என்ன? 21வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறீங்களா? இவ்வாறு பல இனிய சொற்களால் அவனை அவள் இணங்கச் செய்தார். நயமாக பேசி அவனை மயக்கி விட்டாள். உடனே அவனும் உணர்வு மழுங்கியவனாய் அவள் பின்னே சென்றான். வெட்டுவதற்காக இழுத்து செல்லப்படும் காளை மாட்டை போலவும், வலையில் சிக்கிக்கொள்ள போகும் கலைமானை போலவும், கண்ணியில் விழப்போகும் பறவை போலவும் சென்றான். ஓர் அம்பு அவன் நெஞ்சில் ஊடுருவி பாயும் வரையில் தன் உயிர் அழிக்கப்படும் என்பதை அறியாமலே சென்றான். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். என்ன அழிக்க போகுது? உயிர் அழிக்கப்பட போகின்றது அப்படின்றது புரிஞ்சுக்க சொல்றாரு. இப்போ இந்த குரூப்ல 42 பேர் இருக்கிறோம். இதுல சில பேருடைய நட்பை அவர் சீர்தூக்கி பார்க்க சொல்றார். நல்ல நட்பு போலதான் இருக்கும். நம்ம ஒருத்தர் உதவி செய்யறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். சில பேர் நெருக்கமா அந்த உறவுகள்லாம் விடுறதுக்கு அவங்க தயாரா இருக்க மாட்டாங்க. நல்ல அந்த சத்தத்தை கேட்கறது நல்லா இருக்கும், அவங்க சொல்ற வார்த்தையை கேட்கறது நல்லா இருக்கும். ஐயோ நீ பாவம் அப்படின்னு சொல்லி நல்ல விதமாக அவங்க பேசுவாங்க. ஆனா அது பாவத்திற்கு சென்றதுக்கு அப்புறம் பல பல பிரச்சனைகள் பல பேர் இந்த மாதிரி சந்திச்சு நான் பார்த்திருக்கிறேன். பல பேர் இந்த மாதிரி சந்திச்சு நான் பார்த்திருக்கிறேன். அதனால இந்த வேதனைகளுக்கு நம்ம செல்லக்கூடாது. இந்த மாதிரி வேதனைகளுக்கு நம்ம செல்லக்கூடாது.
ஆண்டவர் சிந்திக்க அழைக்கின்ற விஷயம், அவருடைய இதயம் நமக்கு இருக்கின்றதா அப்படின்றது மட்டும் இல்ல. நம்ம கண்கள் இயேசு கிறிஸ்துடைய கண்களை போல் இருக்கின்றதா என்றது மட்டும் கிடையாது. மிக முக்கியமான விஷயம் அப்படின்றது 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 15வது வசனம். 1 கொரிந்தியர் 6:15 வாசிக்கிறீங்களா? உங்கள் உடல்கள் கிறிஸ்துவின் உறுப்புகள் என்று தெரியாதா? கிறிஸ்துவின் அவ்வளவுதான். உறுப்புகளை எடுத்து உங்களுக்கு இந்த ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்கா? உங்கள் உடல்கள் இயேசு கிறிஸ்துவுடைய உறுப்புகள். இந்த ஒரு உணர்வு நமக்கு இருக்கின்றதா? முதல்ல இதை சிந்திப்போம். அதுக்கப்புறம் விலை மனோட வாக்க முடியுமா, நம்ம மற்றவர்களோட உறவாக்க முடியுமா அப்படின்றதெல்லாம் அதுக்கப்புறம் சிந்திக்கலாம். முதல்ல நம்மளுடைய உறவுகள், நம்மளுடைய உறுப்புகள், நம்முடைய கண்கள் இயேசு கிறிஸ்துடைய கண்களாக இருக்கா? நிறைய விஷயங்கள் சிந்திக்கணும். நம்ம கரங்கள் இயேசு கிறிஸ்துடைய கரங்களாக இருக்கணும். அதனால மத்த மேல கரத்தை வைக்கும் போது விடுதலை வருகின்ற கரங்களாக உங்க கரங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றதா? இல்ல உங்க உறுப்புகள் இச்சை நிறைந்த உறுப்புகளாக இருக்கா? பாவத்திற்காக அதை பயன்படுத்துகின்றீர்களா? அவர் விலை கொடுத்து மீட்டிருக்கின்றார் என்ற உணர்வு நமக்கு இருக்கா? உங்கள் சரீரம் உங்களுக்கு உரியது அல்ல. அவருடைய சரீரத்தை நம்ம அவர் சரீரத்தை நம்ம பானம் செய்யறோம். நம்ம உண்ணுகின்ற போது அவர் சரீரமாக மாறுகின்ற அந்த உணர்வு நமக்கு இருக்கா? 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 15வது வசனத்தை தியானிங்க, சிந்திங்க. என் உறுப்புகள் இயேசு கிறிஸ்துடைய உறுப்புகள் என்று அறிக்கையிடுங்கள். அறிக்கையிடுங்க. என்னோட சேர்ந்து இப்ப சொல்லுங்க, என் சரீரம் இயேசு கிறிஸ்துடைய உறுப்புகள். சொல்லுங்க, என்னோட சேர்ந்து சொல்லுங்க, என் சரீரம் இயேசு கிறிஸ்துடைய உறுப்புகள். இதை அறிக்கையிடுங்க, இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பதான் நீங்க கண்கள் இயேசு கிறிஸ்துடைய கண்களா சிந்திப்பீங்க. உங்களுடைய உறுப்புகள் இயேசு கிறிஸ்துடைய உறுப்புகள். அப்பதான் உங்க இதயம் இயேசு கிறிஸ்துடைய இதயத்தை போல் மாறதுக்கு அப்போ ஏதுவாக மாறும். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்துல 15வது வசனத்திலிருந்து திரும்ப 20 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? உங்கள் உடல் கிறிஸ்துவின் உறுப்புகள் என்று தெரியாதா? கிறிஸ்துவின் உறுப்புகளை எடுத்து ஒரு விலை மகளின் உறுப்புகள் ஆகும்படி நான் செய்யலாமா? கூடவே கூடாது. விலை மகளுடன் சேருகிறவன் அவளோடு ஓர் உடல் ஆகிறான் என்று தெரியாதா? இருவரும் ஒரே உடலாயிருப்பர் என்று மறைநூலில் சொல்லப்பட்டுள்ளதே. ஆண்டவரோடு சேர்ந்திருப்பவர் அவருடன் உள்ளத்தால் ஒன்றித்திருக்கின்றார். எனவே பரந்தமையை விட்டு விலகுங்கள். மனிதர் செய்யும் எப்பாவமும் உடலுக்கு புறம்பானது. ஆனால் பரந்தமையில் ஈடுபடுவோர் தம் சொந்த உடலுக்கு எதிராகவே பாவம் செய்கின்றனர். உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கும் கோவில் என்று தெரியாதா? நீங்கள் உங்களுக்கு உரியவர் அல்ல, கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார். எனவே உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். நம்ம உடலால் கடவுளை பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்றோமா? ஆண்டவர் இதெல்லாம் சிந்திக்க அழைக்கின்றார். உங்கள் சரீரம் ஆவியானவரின் ஆலயம் என்ற உணர்வு நமக்கு இருக்கா? இந்த மாதிரி பல உணர்வுகள் நமக்கு இல்லை. இந்த மாதிரி நம்ம சிந்திப்பது கிடையாது. நம்ம கரங்கள், நம்ம கண்கள், நம்ம உதடுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவோடைய ஒரு பங்கு. நம்ம அந்த மாதிரி சிந்திப்பது கிடையாது. அதான் அடித்தளமான பிரச்சனை இதுதான். ஓர் உடலாக மாறிக்கொண்டு இருக்கின்றோம். அவருடைய தூய்மையில் பங்கு பெற்று கொண்டு இருக்கின்றோம். ஆனா இந்த உறவு இல்லை. அதான் நம்ம கண்களை தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இன்னொரு விஷயத்துடைய ஒரு அழகை நீங்க பார்க்காதீங்க அப்படின்னு போட்டிருக்கு. சீராக்கின் புத்தகம் 9வது அதிகாரத்துல 5வது வசனம். ஆனா தேவையற்ற விஷயங்கள் நம்ம போன்ல பாக்குறோம். படங்கள், அசுத்தமான சில படங்களை நம்ம பார்க்கிறோம். நார்மலான படம் அப்படின்னு போட்டிருக்கும். ஆனா தவறான விஷயங்கள் அதுல இருக்கு நமக்கு தெரிஞ்சுதான் நம்ம அதை பார்க்கிறோம். சீராக்கின் புத்தகம் 9வது அதிகாரம் 5வது வசனம்
வாசிக்கிறீங்களா? 5, 6 ரெண்டுமே கன்னி வாசி. பெண் கன்னி பெண்ணை உற்று நோக்காதே, நீ தடுமாறி அவளால் தண்டனைக்கு ஆளாவாய். விலை மாதரிடம் உன் உள்ளத்தை பறிகொடாதே, உன் உரிமை சொத்தை நீ இழக்க நேரிடும். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். உரிமை சொத்தை நீ இழப்பாய். உரிமை சொத்தை நீ இழப்பாய் அப்படின்னு போட்டு நேத்திக்கு ஒருத்தவங்களை வந்து அஹ், அவங்களுடைய வேதனையை அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன வேதனை? அவங்க ஒரு தவறான உறவுல இருக்கிறாங்க. அவங்களுடைய கணவர் தவறான உறவுல இருந்ததுனால ஒரு குழந்தை அது வழியா குழந்தை பிறந்திருக்கு. 7 மாசம் இப்போ வந்து பிரெக்னெண்டா இருக்கான். அப்போ அந்த பெண்மணி இப்போ அவங்க கேட்குறாங்க, உங்களுக்கு இவ்வளவு சொத்து இருக்கு, அதுல இருந்து எனக்கு ஒரு பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி. இத்தனைக்கும் அவங்களுக்கு வந்து திருமணமாகி அவங்களுக்கும் ஒரு கணவரும் இருக்கு. இது 3வது குழந்தை. சொத்து சொத்து இழப்பீர்கள். இது வந்து இந்த விபச்சாரம் அப்படின்றது இந்த தவறான உறவுகளுக்கு செல்லும் போது நமக்கு வந்து எளிதாக இருக்கு. இழப்புகள் நமக்கு பல விதத்தில் ஆன்மீக இழப்புகள், இந்த உலகபரமான இழப்புகள் இருக்கும். உறுதியாக இருக்கும். ஒரு விதத்துல நமக்கு வந்து இழப்புகள் இருக்கும். மிக முக்கியமான இழப்பு அப்படின்றது நம்ம சரீரம், ஆவியானவர்ன்ற ஒரு ஆலயம் அப்படின்ற ஒரு உணர்வே இல்லாம பல பேர் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். பாவத்தின் மேல் பாவம் செய்து நம்ம வந்து ஆண்டவருடைய சரீரத்தை வந்து நம்ம உண்ணுகின்றோம். அந்த மாதிரி செய்யக்கூடாது. அது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பாவத்தின் கட்டுகளில் இன்னும் ஆளப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோமே, அதுல இருந்து விடுதலை வர்றது கிடையாது. ஏன்னா தூய்மையில் அவருடைய ரத்தத்தை நம்ம பானம் செய்யல. அதான் பிரச்சனை. இன்னும் அந்த கட்டுகளின் ஆளப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம சரீரத்தால அவரை மகிமைப்படுத்துவதற்காக நம்ம வந்து வாழல. நம்ம சுயநலமாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த கட்டுகள் இன்னும் அதிகமாகிட்டு தான் இருக்கு. மிக முக்கியமாக 9வது சீராக் அதிகாரம் 9வது அதிகாரத்துல போட்டிருக்கிறது. 8வது வசனம் 9வது வசனம் வாசிக்கிறீங்களா? எதுங்கிறது? சீராக் அதிகாரம் 9வது அதிகாரத்துல 8, 9. அழகான பெண்ணிடமிருந்து உன் கண்களை திருப்பிக்கொள், பிறன் மனைவியின் அழகை உற்று நோக்காதே. பெண்களின் அழகால் பலர் நெறி பிறந்துள்ளனர், இதனால் காமத்தீயன பற்றி எரியும். அடுத்தவருடைய மனைவியுடன் அமர்ந்து விருந்துண்ணாதே, அவளுடன் மது அருந்தி கழிக்காதே. உன் மனம் அவளிடம் மயங்கிவிடும், முடிவில் உன் வாழ்வு வீழ்ச்சியுறும். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இன்னொருடைய இதை பார்க்காத, தனியா இந்த மாதிரி நேரம் செலவழிக்காத. ஹாவ் த மைண்ட். இன்னொரு விஷயம் என்னன்னா, த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். அவருடைய மனதை நமக்கு இருக்கணும் அப்படின்ட்டு. அவர் சிந்திக்கின்ற முறையில் நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கணும். ஏன் இந்த மாதிரி என்னோட சரீரத்தை வந்து என்னுடைய கடவுளுடைய ஆலயம் அப்படின்னு நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா அதுதான் மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவோடைய மனநிலை அவர் அப்படிதான் இருந்தது. அவர் அப்படிதான் சிந்திச்சார். கடவுளுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி பைபிளை அவர் வார்த்தையில் போட்டபடி நம்ம சிந்திக்கணும். அப்பதான் வந்து நம்ம கடவுளுடைய பிள்ளைகள். அந்த மாதிரி நம்ம சிந்திப்பது கிடையாது. அதனாலதான் பல விதமான தவறுகளுக்கு நம்ம செல்கின்றோம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்துல 16வது வசனம். இந்த மாதிரி சிந்தனைக்கு வராதவர்கள் எளிதாக நம்ம பாவத்துக்கு நம்ம விழுந்துருவோம். யாரெல்லாம் இந்த பாவங்களுக்கு விழுந்துகிட்டு இருக்காங்களோ அவங்க கிட்ட கேட்டு பாருங்க. இந்த மாதிரி அவருடைய சிந்தனைகள் இந்த மாதிரி இருக்காது. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கிறீங்களா? ஆண்டவருடைய மனதை அறிபவர் யார்? அவருக்கு அறிவுரை கூறுபவர் யார்? நாமோ கிறிஸ்துவின் மனதை கொண்டுள்ளோம். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவின் மனதை. அதான் இன்னைக்கு வாசிச்ச நம்ம வசனங்கள் எல்லாமே வந்து கிறிஸ்துவின் மனது. நம்ம உள்ளம் எப்படி இருக்கணும், நம்ம மனது அளவுல எந்த சிந்தனைகள் இருக்கணும். பல தவறான சிந்தனைகள் வரும், ஆனா நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதனால அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அந்த சூழ்நிலைக்கு ஏதும் அந்த சூழ்நிலை வந்து கடவுளுக்கு ஏற்றபடியான சூழ்நிலையில அதை விட்டு விலகிடணும்.
சில நேரத்துல வந்து சில தவறான மெசேஜ் எல்லாம் வரும். சில தவறான கடவுளுக்கு விருப்பமில்லாத மெசேஜ் எல்லாம் வரும். அப்ப நம்ம அதுக்கு பதில் சொல்லக்கூடாது. முக்கியமா வந்து லேட்டான நைட்ல வந்து சில நேரத்துல தவறான மெசேஜ், தேவையற்ற பேச்சுகளுக்கு நான் வந்து இடம் கொடுக்க மாட்டேன். ஆண்டவரின் வார்த்தைக்கு வார்த்தைப்படியான பேச்சுகள், ஆண்டவரை பற்றிய பேச்சுகளுக்கு மட்டும்தான் இடம் கொடுப்பேன். அப்ப நம்ம இந்த பாவத்திற்கு செல்ல மாட்டோம். அதான் இயேசு கிறிஸ்துவுடைய மனநிலை அதுதான். விபிலியத்தை பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுடைய மனநிலை என்ன? அவர் கடவுளுக்கு ஏற்றபடியான சிந்தனைகளுக்கு மட்டும்தான் அவர் இடம் கொடுத்தாரு. பல பாவங்களுக்கு நம்ம செல்லும் போது நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா, கடவுள் வார்த்தையை தவிர இருக்கிற எல்லா பேச்சும் இருந்திருக்கும். அந்த மாதிரி இல்லாதனாலதான் இந்த பேச்சுகள் கடவுளுக்கு ஏற்றபடியான சூழ்நிலைக்கு நம்ம விஷயங்கள் நம்ம பேசாதனாலதான் பல பிரச்சனைகளுக்கு நம்ம செல்கின்றோம். இன்னைக்கு வந்து இன்னும் அடுத்த நம்ம சிந்திக்க போற விஷயம் என்ன அப்படின்னா, எந்தெந்த விதத்தில் நம்ம வந்து எல்லைகள் நம்ம வந்து உருவாக்கணும். சில எல்லைகள், சில என்ன சொல்லணும்னா சில என்ன கடவுளுக்கு ஏற்றபடியான நபர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, சில குழுக்கள்லாம் பாத்தீங்கன்னா ஆப்போசிட் செக்ஸுக்கு வந்து அவங்க வந்து அவங்க மனைவி இருந்தா மட்டும்தான் அவங்க வந்து வழி நடத்தலே கொடுப்பாங்க. வேற சூழ்நிலை இல்லாம வழி நடத்தலே கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப அற்புதமான விஷயம். ஆனா எல்லா சூழ்நிலையிலும் அது வந்து ஏதுவான அது நல்ல விஷயங்கள் நம்ம அது வந்து அதை அமல்படுத்த முடியாததுனால டீம்ல யாராவது இருந்தாங்க அப்படின்னா வேற வழி இல்லை அப்படின்னா தனியா வந்து வழிநடத்தல் கொடுக்கறது உண்டு. ஆனா எவ்வளவுக்கு உங்களால ஒரு நடைமுறை வாழ்க்கையில் பல ஏன்னா சாத்தான் சூழ்ச்சி நிறைந்தவன், ஒளியின் தூதனாக வருவான். சில பேர் வந்து நல்ல விதமாக நம்ம கிட்ட பேசுவாங்க, ஆனா உள்ளத்தில் பாம்பை போல் அவங்க செயல்படுவாங்க. அவங்க கர்ஜிக்கும் சிங்கத்தை போல் யாரை விழுங்கலாம் அப்படின்ற வந்து அவன் வந்து காத்து நிக்கிறான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம். பல நேரத்துல நம்ம இரக்கத்தை அவன் வந்து சாத்தான் வந்து பயன்படுத்துவான். நம்ம இரக்கத்தை அவன் பயன்படுத்துவான். அதனாலதான் வந்து விபிலியத்துல இங்க ரொம்ப தெளிவா போட்டிருக்கும், தனியாக மனைவி இல்லாம வேற இன்னொரு பெண்ணோட தனியாக இருக்காது. திருமணம் ஆகல அப்படின்னா ஒரு பெண்ணோட தனியான நேரத்தை செலவழிக்காது. அதை விட முக்கியம் அப்படின்றது இந்த தேவையற்ற பேச்சுகளுக்கு இடம் கொடுக்காது. இந்த குடியும் இருக்கும், அப்புறம் இந்த பெண்ணோடையும் வந்து பேச்சும் இருக்கும். அப்ப உறுதியா நீங்க பாவத்துக்கு உறுதியா போறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதான் வந்து சீராக்கின் புத்தகம் 9வது அதிகாரத்துல ரொம்ப தெளிவா போட்டிருக்கும். உறுதியாக இருக்கும். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஒரு பெண்மணியோட இந்த குடிக்கு மட்டும் நான் இடமே கொடுக்க மாட்டேன். தனியா வந்து நான் வந்து நேரத்தை செலவழிக்க மாட்டேன். அந்த மாதிரி சில எல்லைகளை நம்ம உருவாக்கணும். அப்படியே பேசினாலும் ஆன்மீக வழிநடத்தலா இருந்தாலும் சரி, தனியா ஒரு இடத்துல கிடையாது. எல்லாரும் பாக்குற மாதிரி ஒரு இடத்துல ஒரு வழிநடத்தலை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு பிரச்சனைக்கும் நம்ம இடம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்புறம் சில கேள்விகள் நமக்குள்ள வந்து இந்த தனியா அப்படியே ஒரு நம்ம ஒரு வழிநடத்தல் கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு இடத்துல நம்ம வந்து ஒரு ஆபீஸ் வேலைக்காக நீங்க வெளியில போயிருக்கலாம். ஆன்மீக வழிநடத்தல்ன்றது இல்லை, ஆபீஸ் வேலைக்காக நீங்க வெளியில போயிருக்கலாம். அந்த நேரத்துல வந்து நீங்க வந்து செய்யற சில விஷயங்கள், இப்ப என்னோட மனைவி இந்த விஷயத்த செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, இப்ப உங்களுக்கு திருமணம் ஆகல, வருங்காலத்தில் என் மனைவி இந்த மாதிரி என்ன திருமணம் செய்ய போற மனைவி இந்த மாதிரி செஞ்சா எனக்கு இது பிடிக்குமா, அது எனக்கு வேதனை கொடுக்க ஒரு விஷயமா அப்படின்னு சொன்னா, அப்படின்னா வேண்டாம். அந்த மாதிரி வேதனை கொடுக்கிற விஷயம் வேண்டாம். இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இதெல்லாம் உணவுன்றது மட்டும் கிடையாது. 10 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு மேல பேச வேண்டிய விஷயங்கள் இருக்காது. ஆனா தேவையற்ற விஷயங்கள் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தேவையற்ற விஷயங்கள் பேசிக்கிட்டு இருப்பாங்க. தேவையற்ற விஷயங்கள். நார்மலா போன் பேச்சு இருந்தா போதும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, வீடியோ கால்ல வந்தாதான் எனக்கு வந்து வீடியோ கால்ல வாங்க, வீடியோ கால் தேவையில்லை வீடியோ கால்ல வாங்க அப்படின்னு சொல்லி
அதனால ஸோ தவறான எண்ணங்களோடு தான் இந்த வீடியோ கால்லாம் எதிர்பார்ப்பாங்க. பல பேர் எதிர்பார்த்து பார்த்துருக்கேன். லேட்டாக வந்து லேட் நைட் 1 மணி 12 மணி அந்த மாதிரிலாம் வந்து மெசேஜ் பண்ணுவாங்க. சில பேருக்கு இந்த நைட் ஆனால் தான் வந்து சில உணர்வுகள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதான் சாத்தானுடைய ஒரு நேரம். அதே நேரத்தில் நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்றது 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 2லிருந்து 5. 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 2லிருந்து 5. இந்த இச்சை நிறைந்த ஒரு ஆசைக்கு ஒரு கட்டுப்பாடு தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது இந்த திருமணம். சரிங்களா? 1 கொரிந்தியர் 7ல 2லிருந்து 5 வாசிக்கிறீங்களா? எனினும் எங்கும் பரத்தமையே காணப்படுவதால் ஆண்கள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மனைவியோடையே வாழ வேண்டும். பெண்கள் ஒவ்வொருவரும் தம் சொந்த கணவரோடையே வாழ வேண்டும். கணவர் தம் மனைவிக்கு மன வாழ்க்கைக்குரிய உரிமைகளை கொடுக்க வேண்டும். அதுபோல மனைவியும் தம் கணவருக்கு கொடுக்க வேண்டும். மனைவிக்கு தம் உடலின் மேல் அதிகாரம் இல்லை, கணவனுக்கே அந்த அதிகாரம் உண்டு. அப்படியே கணவருக்கு தம் உடலின் மேல் அதிகாரம் இல்லை, மனைவிக்கே அந்த அதிகாரம் உண்டு. மன வாழ்க்கைக்குரிய உரிமைகளை ஒருவருக்கு ஒருவர் மறுக்காதீர்கள். இருவரும் ஒத்துக்கொண்டால் இறை வேண்டலில் ஈடுபடுவதற்காக சிறிது காலம் பிரிந்து வாழலாம். ஆனால் உணர்ச்சிகளை அடக்க முடியாத நிலையில் சாத்தான் உங்களை சோதிக்காதபடி பிரிந்த நீங்கள் மீண்டும் கூடி வாழுங்கள். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். பல பேருக்கு இந்த கட்டுப்பாடு கிடையாது. அந்த கட்டுப்பாடு இல்லாத சூழ்நிலையில் இந்த திருமணத்தில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தில் வந்த ஒரு திருமணத்தில் மனைவியோட மனைவி கணவனோடு இருக்கிற அந்த உடல் உறவு அப்படின்றது அது ஒரு விதமான ஒரு கட்டுப்பாடு, நம்ம கட்டுப்பாடு தரக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனா பல நேரத்தில் நம்ம அது மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை அப்படின்றத நம்ம உணர்றது கிடையாது. அதனாலேயே வந்து பல அந்த கடமையை நம்ம நிறைவேற்றுவது கிடையாது. அதனாலேயே வந்து பல பேர் வந்து சில பல விதமான பாவங்களுக்கு சென்று பார்த்துருக்கேன். ஏன்னா கணவன் மனைவிக்கு தர வேண்டிய ஒரு விஷயத்த, ஒரு அன்பை, உடல் அளவில் ஒரு அன்பை வந்து அவங்க காட்டுவது கிடையாது. மனைவி கணவருக்கு பெரும்பாலும் மனைவிகள் கணவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு இதை நம்ம அவங்க செய்யறது கிடையாது. அதனால அவங்க பாவத்திற்கு செல்கின்றார்கள். சரிங்களா? அது பல இடத்துல போட்டிருக்கும். நீதிமொழிகள் 5வது அதிகாரம் 15லிருந்து 19 உங்க மனைவி கிட்ட இருந்து நீ இதை எதிர்பாருங்க அப்படின்ட்டு. ஆனா அதே நேரத்தில் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. அதே நேரத்துல அது வந்து ஒரு 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 3லிருந்து 5 அது ஒரு கட்டுப்பாடுல இருக்கணும். சில பேர்லாம் வந்து விலங்குகளை போல் அவங்க வந்து அது செயல்படும். இச்சையிலிருந்து மட்டும் அது வந்து மனைவியை வந்து அந்த பார்வையில மட்டும் அந்த மனைவியை பார்க்கக்கூடாது. ஒரு கருவியாக நம்ம அது பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி கடவுள் விரும்பல. 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 3லிருந்து 5 வாசிக்கிறீங்களா? நீங்கள் தூயோராவதே கடவுளுடைய திருவுளம். பரத்தமையை நீங்கள் தவிர்க்க வேண்டும். உங்களில் ஒவ்வொருவரும் தம் மனைவியை தூயவராக கருதி மதிப்புடன் நடத்த அறிந்திருக்க வேண்டும். கடவுளை அறியாத பிற இனத்தாரை போன்று நீங்கள் கட்டுக்கடங்கா பாலுணர்வுக்கு இடம் கொடுக்கலாகாது. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கடவுளை தெரியாதவர்கள் நம்ம பல பேர், பல ஆண்கள் பல பெண்களும் போனை பார்த்துட்டு பல இந்த போனோகிராஃபி எல்லாம் பார்த்து நேரடியாக பேசணும். இயற்கைக்கு மாறான பல செயல்கள் செய்யறது வந்து கடவுளுக்கு அருவருப்பான விஷயங்கள். இயற்கைக்கு மாறான பல விஷயங்கள் செய்யறது வந்து கடவுளுக்கு அருவருப்பான ஒரு செயல். அதனால வந்து
இந்த என்ன சொல்லணும்னா ஒரு அருவருப்பான செயல். அது வந்து பல பிரச்சனைகளுக்கு, பல நோய்கள், பல பிரச்சனைகளுக்கு அந்த ஏன்னா திருமணத்திற்குள்ளேயே வந்து ஒரு வெறுப்பை உருவாக்குன்ற விதத்திற்கு, கணவன் மனைவிக்கு மேல, மனைவி கணவருக்கு மேல, இந்த மாதிரி வெறுப்பை உருவாக்குன்ற விதத்திற்கு ஒரு கட்டுப்பாடு இல்லாம ஒரு செயல்பாடுனால பல பிரச்சனைகள் உருவாகின்றது. அதனால ரொம்ப கவனமாக இருக்கும். ஆனா மற்ற பாவங்களுக்கும் நம்ம எப்படி வந்து நேரிடணும் அப்படின்னு சொன்னா, சாத்தானை எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னு போட்டிருக்கும். அலகை உங்களை விட்டு விலகி ஓடிடுவான் அப்படின்னு போட்டிருக்கும். மற்ற எல்லா பாவங்களையும் எதிர்த்து நில்லுங்கள். யாக்கோபின் நூல் 4வது அதிகாரம் அலகையை எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னு போட்டிருக்கும். புரியுதுங்களா? யாக்கோபின் நூல் 4வது அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கிறீங்களா? எனவே கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள், அலகையை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அது உங்களிடமிருந்து ஓடி போகும். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆனா சீராக்கின் புத்தகம் 9வது அதிகாரம் 7வது வசனமாக இருக்கட்டும், 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 18வது வசனமாக இருக்கட்டும், இச்சையின் ஆசையை மட்டும், இந்த ஆசைகளை மட்டும் எதிர்க்க சொல்லல. நல்லா இது தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இது மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த இடத்தை விட்டு விலகி ஓடுங்கள். அந்த சிந்தனை வரும் உங்களுக்கு. அது வந்து அந்த இடத்தை விட்டு விலகி ஓடிடு. அதுக்கு வந்து விலகி ஓடணும். அதான் அதனுடைய மருந்தே. வேற வழியே கிடையாது. தாவீதை போல அந்த பொண்ணையே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, பெத்ஷேபாவை பார்த்துக்கிட்டே இருந்தா பாவத்துக்கு உறுதியா விழுவீங்க. போன்ல நீங்க வந்து ஏதாவது ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. ஏதாவது ஒரு விஷயம் வந்து கண்ணுக்கு படும். அது திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா திரும்ப பாவத்துக்கு போவீங்க. இன்னும் அதிகமான பாவத்துக்கு கடவுளை விட்டு விலகுவீங்க. பாவத்தை விட்டு விலகணும். ஓடி போயிடணும். அடுத்த விஷயத்துக்கு போயிடும். போனை ஆஃப் பண்ணிடு. சில விஷயங்கள் பிளாக் பண்ண வேண்டியிருக்கும். 1 கொரிந்தியர் 6:18 வாசிக்கிறீங்களா? எனவே பரத்தமையை விட்டு விலகுங்கள். மனிதர் செய்யும் எப்பாவமும் உடலுக்கு புறம்பானது. ஆனால் பரத்தமையில் ஈடுபடுவோர் தம் சொந்த உடலுக்கு எதிராகவே பாவம் செய்கின்றனர். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். இன்னொரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த எப்படி பழைய ஆகமத்துல யோசேப்பு போத்திஃபரோட மனைவி அவர் வந்து அழைக்கும் போது அந்த இடத்த விட்டு அவர் ஓடிடுவார். துண்டக்கானம் துணியக்கானம், எனக்கு இந்த பாவத்தோட எனக்கு ஒரு விஷயமும் வேண்டாடா அப்படின்னு சொல்லி அவரு ஓடிடுவார். அவர் ஏன்னா கடவுளோட இருக்கிற உறவுக்கு அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் அவருக்கு இருந்தது. கடவுளுக்கு இது பிடிக்காத விஷயம், அருவருப்பான விஷயம் அப்படின்றத அவரு உணர்ந்து இருந்தார். தொடக்க நூல் 39வது அதிகாரத்துல நல்ல ஒரு அற்புதமான நிகழ்வு. அவர் பாக்குறதுக்கு நல்லா இருந்தாரு. 6வது வசனத்தை பாத்தீங்கன்னா அவர் பாக்குறதுக்கு நல்லா இருந்தாரு. 39வது அதிகாரம் 6-8 வரைக்கும், 8-9 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? இவ்வாறு யோசேப்பின் பொறுப்பில் தனக்கிருந்த 12 வரைக்கும் 13. இவ்வாறு யோசேப்பின் பொறுப்பில் தனக்கிருந்த அனைத்தையும் ஒப்படைத்தபின் தான் உண்ணும் உணவை தவிர வேறெதை பற்றியும் அவன் விசாரிக்கவில்லை. யோசேப்பு நல்ல உடற்கட்டும் அழகிய தோற்றமும் கொண்டிருந்தார். சில நாட்கள் சென்றபின் யோசேப்பின் மீது கண் வைத்திருந்த அந்த தலைவரின் மனைவி அவரிடம், என்னோடு படு என்றாள். அவர் அதற்கு இணங்க மறுத்து தம் தலைவரின் மனைவியை நோக்கி, என் தலைவர் எல்லாவற்றையும் என் பொறுப்பில் ஒப்படைத்து விட்டார். வீட்டிலுள்ள எதை பற்றியும் அவர் விசாரிப்பது கூட இல்லை. இந்த வீட்டில் என்னை விட அதிகாரம் பெற்றவர் ஒருவரும் இல்லை. நீங்கள் அவருடைய மனைவியாய் இருப்பதால் உங்களைத் தவிர வேறெதையும் அவர் என்னிடம் ஒப்படைக்காமல் இருக்கவில்லை. இந்த மாபெரும் தீச்செயலை செய்து கடவுளுக்கு எதிராக பாவம் செய்யலாமா என்றார். அவள் நாள்தோறும் வற்புறுத்திய போதிலும் யோசேப்பு அவளோடு படுக்கவோ இருக்கவோ இணங்கவில்லை.
இவ்வாறு இருக்க ஒரு நாள் யோசேப்பு தம் வேலையை முன்னிட்டு வீட்டிற்குள் சென்றார். உள்ளே வீட்டை சார்ந்தவர் வேறு எவரும் இல்லை. அவள் அவரது மேலாடையை பற்றி இழுத்து, என்னோடு படு என்றாள். உடனே அவர் அவள் கையில் தம் மேலாடையை விட்டுவிட்டு வெளியே தப்பி ஓடினார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். எல்லா பாவமும் வந்து சரீரத்துக்கு புறமான பாவம். ஆனா இந்த இச்சையின் பாவம் நம்ம சரீரத்துக்கு எதிராகவே, கடவுளுடைய ஆலயத்திற்கு எதிராகவே பாவம். அதான் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 9-10 பாத்தீங்கன்னா, இந்த பாவம் இச்சையின் பாவத்துக்கு இடம் கொடுக்கின்றவர்கள், விபச்சாரத்திற்கு நம்ம இடம் கொடுக்கின்றவர்கள், விண்ணகத்திற்கு செல்ல மாட்டோம். இது நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இதோடைய முக்கியத்துவம், இதோடைய ஆழம், நம்ம இந்த பாவத்துடைய ஆழத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். வாசிக்கிறீங்களா? 1 கொரிந்தியர் 6:9-10. தீங்கிழைப்போருக்கு இறை ஆட்சியில் உரிமை இல்லை என்று உங்களுக்கு தெரியாதா? ஏமாந்து போகாதீர்கள். பரத்தமையில் ஈடுபடுவோர், சிலைகளை வழிபடுவோர், விபச்சாரம் செய்வோர், தகாத பாலுறவு கொள்வோர், ஒருபால் புணர்ச்சியில் ஈடுபடுவோர், திருடர், பேராசை உடையோர், குடிவெறியர், பழி தூற்றுவோர், கொள்ளையடிப்போர் ஆகியோர் இறை ஆட்சியை உரிமையாக்கிக் கொள்வதில்லை. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். இறையாட்சி உரிமையாக்கி கொள்ள முடியாது, வாய்ப்பே இல்லை. சில பேருக்கு வந்து, பிரதர் எனக்கு காட்சிகள்லாம் பார்க்கணும் பிரதர் அப்படின்னு, ஆனா கண்ணில் ஃபுல்லா இச்சையின் ஆசைகளாக இருக்கும். ஆனா அதனால கடவுள் பேசுவது தெரியாது, இச்சையின் சிந்தனைகள் தான் வரும். ஜெபிக்க உக்காரும் போது இச்சையின் சிந்தனைகள் தான் அவங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கும். இது வந்து சாத்தான்லாம் ஒன்றும் சோதிக்க வேண்டாம். இது இவங்களாதான் இச்சையின் ஆசைகளுக்கு போறாங்க. சாத்தான் பிடியில உட்காந்துருக்கான். சாத்தான்லாம் ஒன்றும் சோதிக்கல. சில பேருக்கு சாத்தான் சோதனை எல்லாம் வரும், இல்லைன்னா சொல்ல மாட்டான். ஆனா பல பேர் வந்து சாத்தானின் சோதனைக்கு அவங்களா போகல. அவங்களா தேடிக்கிட்டு போறாங்க. சாத்தான்லாம் சோதிக்கல சில சூழ்நிலைக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த இச்சையின் ஆசைக்கு வந்து அடிமையாக இருந்தேன். நான் அடிமையா இருந்திருக்கேன், பல வருடங்கள் அதையும் அடிமையாக இருந்திருக்கேன். ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். நம்ம யாருக்காக இருந்தாலும் நமக்கு பல வருடங்கள், 1 வருஷம் 2 வருஷம்லாம் இல்லை, ஆனா நம்ம யாருக்காக இருந்தாலும் எனக்கு விடுதலை கொடுத்துருங்க, உங்களுக்கும் கொடுப்பாரு நிறைவான விடுதலை. அது திரும்பி நம்ம பாவத்தை விட்டு விலகி ஓடணும்ன்றது மட்டும் கிடையாது, அந்த அந்த அவருடைய கண்களுக்காக ஜெபிக்கணும், அவருடைய உள்ளத்திற்காக நம்ம ஜெபிக்கணும். நம்ம சரீரம் ஆவியான ஆலயம் என்ற ஒரு ஆணித்தனமான நம்பிக்கைக்கு நம்ம வரணும். சரிங்களா? தன்னடக்கத்தின் கிருபைக்காக ஜெபிக்கணும். 2 திமோத்தி 1வது அதிகாரம் 7வது வசனம், ஆவியானவர் தன்னடக்கத்தை தருகின்றவர். சரிங்களா? 2 திமோத்தி 1வது அதிகாரத்துல 7வது வசனம் வாசிக்கிறீங்களா? கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். சரிங்களா? சில கட்டுப்பாடுகள் வேணும், சில எல்லைகள் நம்ம வாழ்க்கையில உருவாக்கணும். பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலையை விட்டு விலகணும், ஆவியானவரோட ஜெபிக்கணும். மாதாமா கிட்ட இந்த தூய்மைக்காக ஜெபிங்க. அந்த ஒரு தூய்மையின் வரம் மாதாமா பெற்றுக்கொள்ளுவீங்க. யோபு செய்தது போல் கண்களோட ஒரு உடன்படிக்கையை செய்யுங்க. சரிங்களா? அப்ப நம்ம இந்த கட்டளை, நம்ம நரகத்திற்கு செல்ல மாட்டோம், இந்த கட்டளை மீற மாட்டோம். இப்போ நான் முன்னாடி கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்ன மாதிரி, சில உறவுகள், சில நட்புகள் நல்லது மாதிரி உங்களுக்கு தெரியும், சாத்தான் மாதிரி தோண வைப்பான், ஒளியின் தூதனாக வருவான். தேவையற்ற பேச்சுகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. முக்கியமா எப்போ வரும் இந்த நட்புகள் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கும், அப்ப வருவான் சாத்தான். நல்ல ஒரு நட்பு மாதிரி தெரியும், ஆனா அதை நம்ம பாவத்துக்கு கொண்டு போவோம். கவனமாக இருங்க. இன்னைக்கு தியானித்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? சின்ன கேள்வி பெரிய கேள்வி அப்படின்றது ஒன்றும் கிடையாது. தன்னடக்கத்திற்காக ஜெபிங்க. சரிங்களா? ஏதாவது கேள்விகள் இருக்கா? Praise the Lord, brother. Praise the Lord.
பிரதர் நீங்க அந்த சீராக்கு 9வது அதிகாரத்துல வந்து சொன்னீங்க பிரதர். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே 10வது வசனம் படிச்சா, உன் பழைய நண்பர்களை கைவிடாதே, உன் புதிய நண்பர்கள் அவர்களுக்கு இணையாக மாட்டார்கள் அப்படின்னு இருக்கு பிரதர். கரெக்ட். இப்ப நீங்க வந்து பழைய நண்பர்களை விட்டா நம்ம வந்து பாவத்துல விலக முடியாது அப்படின்னு வந்து சொன்னீங்க. பட் அதை விட்டு நண்பர்கள் விலகி எந்த மாதிரி நண்பர்கள் அப்படின்றதுதான். ஓகே புரியுதுங்களா? கடவுள் ஞானத்தை நிறைந்த நண்பர்கள் பழைய நண்பர்களை விடக்கூடாது. ஆனா கடவுளுக்கு மாறாக செயல்படுகின்றார்கள் அப்படின்னு சொன்னா சரிங்களா? இப்போ 15வது வசனம் 16வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. அதுல என்ன போட்டிருக்கு? நண்பர்களை பற்றி நீங்க சொல்லணும் அப்படின்னா அந்த 2 வசனங்கள் தான் அதோடைய மெயினான மைய கருத்து. வாசிக்கிறீங்களா? 15, 16. அறிவு கூர்மை படைத்தவர்களோடு உரையாடு, உன் பேச்செல்லாம் உன்னத இறைவனின் திருச்சட்டம் பற்றி அமையட்டும். நீதிமான்கள் உன்னுடன் விருந்தாடட்டும். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே உனது பெருமையாக இருக்கட்டும். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அந்த மாதிரி நண்பர்கள், அந்த மாதிரி பேச்சு இருக்கிற நண்பர்கள் அப்படின்னு சொன்னா விடக்கூடாது. அந்த மாதிரி சிந்தனை இல்லாத நண்பர்கள் இருக்கிறாங்க, உலக சிந்தனை மட்டும் இருக்கு அப்படின்னா நம்ம பாவத்துக்கு கொண்டு போனா கவனமா இருங்க. எல்லாரையும் விட்டுறணும்னு அவசியம் கிடையாது. ஆனா நம்ம பாவத்துக்கு கொண்டு போறாங்க அப்படின்னா நீங்க விட்டுறதா உங்களுக்கு நல்லது. சரிங்களா? வேற ஏதாவது கேள்வி இருக்கா பிரதர்? இன்னொரு கேள்விங்க பிரதர். சொல்லுங்க. அந்த 1 கொரிந்தியர் 6:15 படிச்சோம்ல பிரதர், அதுல இருந்து 20 படிக்கும் போது வந்து பரத்தன்மை வந்து சொந்த உடலுக்கே வந்து தீமை செய்கிறார்கள் அப்படின்னு வந்து வாசிச்சோம். பட் அது வந்து பரத்தன்மை அப்படிங்கும்போது அந்த இச்சையின் ஆசையும் மட்டும்தான் குடிக்குதா, இல்ல அந்த குடியும் வந்து நம்ம உடலுக்கு, நம்ம சொந்த உடலுக்கே பாவம் செய்யறதான பிரதர்? கரெக்ட் தான். அது அதுல மென்ஷன் ஆகாதுங்களா? சீராக்கு 6ல எது சொல்றீங்க? சீராக் இல்ல பிரதர், 1 கொரிந்தியர் 6:15. குடியும் நம்ம வந்து அது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, எபேசியர்ல கூட போட்டிருக்கோம், குடி இல்லாம இருப்பது ஆவியானவருடன் நிரப்புதலுக்கு ஒரு ஏதுவான ஒரு சூழ்நிலை. ஏன்னா ஆவியானவருடைய நம்ம சரீரம் ஆவியானவரோட ஆலயம். நம்ம அந்த குடியும் நம்ம ஒப்பிட்டு நம்ம வந்து சிந்திக்கலாம். கரெக்ட் தான். சரிங்களா? என்னம்மா இப்போ கடவுளுடைய ஆலயத்துல போய் நம்ம இந்த பாட்டில் கொண்டு போய் வைப்போமா? நான் பொதுவா கேட்குற கேள்வி அது. நம்ம ஏன்னா பல பேருக்கு இந்த என்ன சொல்லணும்னா, நம்ம இப்போ திருமுழுக்கு யோவான் அவர் வந்து ஆவியில் நிரம்பியிருந்தார் அப்படின்னு போடும். ஆனா என்ன, அதே நேரத்துல அதே ஒரு சென்டென்ஸ்ல போட்டிருக்கோம், அவர் வந்து அவரு குடிக்கல, ஆவியில நிரம்பி இருக்கணும். இந்த உலக ஆவியில் நம்ம நிரம்பி இருந்தோம் சொன்னா ஆவியானவர்களால் நிரம்பி இருக்க முடியாது. எனக்கும் இந்த குடிக்கிற பழக்கங்கள்லாம் இருந்து, ஆனா ஆண்டவர் சொன்னார், இது இல்லை, நீ முழுமையாக அது விட்டுரு அப்படின்னு சொல்லி. ஒரு கிளாஸ் குடிப்பது அப்படின்னு சொல்லி பாவம் இல்லைன்னு சொல்லுவாங்க, திருச்சபையில கூட சொல்லுவாங்க. ஆனா பெரும்பாலும் ஒரு கிளாஸ் நம்ம நிறுத்துறது கிடையாது. இன்னும் நிரம்பணும்னா நம்ம எவ்வளவுக்கு விட்டு கொடுக்கின்றோமோ, இந்த உலக ஆசைகள்ல இருந்து விடுபெற்று நம்ம வாழுகின்றோமோ, நிறைவா ஆவியானவரோட நிரப்பப்படலாம். அவரோட ஆசீர்வாதத்தில் நம்ம வாழலாம். அவரோட வழிநடத்தை வந்து எளிதாக, இப்ப நீங்க பேசிட்டு இருக்கும்போது எளிதாக அவர் பேசுவதை நம்மளால உணர முடியும். சரிங்களா? நான் இந்த கேள்விக்கு பதில் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இயேசுவே நன்றி. ஹalleluya, praise the lord. ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும், விடுதலை தாரும். இச்சை நிறைந்த பார்வையிலிருந்து விடுதலை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இச்சை நிறைந்த உள்ளத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. வார்த்தையின்படி வாழுகின்ற எங்கள் சரீரம் ஆவியானவர் ஆலயம் என்ற உணர்வில் வாழுகின்ற பிள்ளைகளா எங்களை ஒவ்வொருத்தரையும் மாற்றும் ஆண்டவரே. எல்லைகள் நீங்க உருவாக்க, இச்சை நிறைந்த சூழ்நிலையிலிருந்து விடுபெற்று ஓட தன்னடக்கம், ஆவியானவருடைய தன்னடக்கத்தை எங்களுக்கு ஒவ்வொருத்தரும் தார மாட்டவரே. செல்ஃப் கண்ட்ரோல் ஒவ்வொருத்தருக்கும் தார மாட்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். விண்ணகத்தை நோக்கி பயணம் செய்கின்ற இயேசு கிறிஸ்துடைய மனநிலை, மற்றவர்களை கடவுளுடைய ஆலயமாக பார்க்கின்ற ஒரு மனநிலை எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தார மாட்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஹalleluya, praise the lord, god bless you, have a nice day, thank you.